மித்ரா, நீ இங்க என்ன பண்ற? எப்ப வந்த இங்க? ஆதி பசிக்குது, தோசை வேணும்னு கேட்டாரு. அதனாலதான் தோசை சுட்டு கொடுத்துட்டு இருக்க ஆண்டி. ஏன், என்னாச்சு ஆண்டி? வெரி குட் மித்ரா. நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு நீ ஆதியை இந்த அளவுக்கு கவனிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஆண்டி. இல்லையே. வனஜா, இதுக்காக தான் நீ எனக்கு மிஸ்ட் கால் கொடுத்து இங்க கூட்டிட்டு வந்தியா? ஐயோ அக்கா, அதெல்லாம் இல்லக்கா. நான் தண்ணி குடிக்கலான்னு வந்தப்போ பார்வதி தான் இங்க நின்னு தோசை சுட்டு கொடுத்துட்டு இருந்தா. ம்? பார்வதியா? ஆமாக்கா, அத பார்த்துதான் நான் உங்களுக்கு மிஸ்ட் கால் கொடுத்தேன். மித்ரா எப்ப இங்க வந்தான்னு எனக்கு ஒண்ணும் தெரியாது. சித்தி, தூக்க கலக்கத்துல சரியா கவனிச்சிருக்க மாட்டீங்க. மித்ராவை பார்த்துட்டு பார்வதி நினைச்சிருப்பீங்க போல இருக்கு. இவன் ஒருத்தன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நான் பார்த்தது பார்வதி தான், மித்ராவை இல்ல. இன்னைக்கு இவள எங்க ஒளிஞ்சிருக்கா? என்கிட்டயும் வேலையை காமிக்கிறியா? பாத்தீங்களாக்கா எங்க ஒளிஞ்சிருக்கான்னு? ஆடி பார்வதி, அம்மா, இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சொல்றேம்மா. நான் எனக்கு பசிக்குதுன்னு மித்ரா கிட்ட தோசை போட்டு தர சொன்னேன். எனக்கு தலைவலிக்குது, மாத்திரை போட்டு படுத்திருக்கேன், என்னால முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நான் பார்வதி கால் பண்ணேன். பார்வதி உடனே வந்து தோசை சுட்டு கொடுத்தா. இதுதான் நீ என் வார்த்தைக்கு கொடுக்கிற மரியாதையா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அக்கா, சரிங்கக்கா. ஆதி சொல்றதே உண்மையா இருக்கட்டும். ஆனா இந்த நேரத்துல இவ எதுக்கு இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கா? அத கேளுங்கக்கா முதல்ல. அது மித்ராவோட ஏற்பாடு. பார்வதி எனக்கு தோசை சுட்டு கொடுக்கறத நீங்க வந்து பார்த்தா மித்ராவை திட்டுவீங்கன்னு சொல்லி உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக மித்ரா தான் பார்வதி எங்க ஒளிஞ்சுக்க சொன்னா. பார்வதியோட நல்ல மனசு தான் உங்க எல்லாருக்கும் தெரியுமே. மித்ராக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு பார்வதி உங்க கண்ணில் படக்கூடாதுன்னு போய் ஒளிஞ்சுக்கிட்டா. ஏய், உனக்கு தலை வலிக்குது, மாத்திரை போட்டிருக்கேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஆதிக்கு தோசை நான் சுட்டு கொடுத்திருப்பேன். என்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு நாடகம் ஆடி இருக்க நீ. இதெல்லாம் நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். இது பார், இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே இப்படி எல்லாம் பண்ண இந்த வீட்ல நீ இருக்க முடியாது. ஜாக்கிரதை. ஆண்டி, அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு கிட்ட கட்டுப்பாட்டையும் ஒழுக்கத்தையும் எதிர்பார்க்க முடியாதுங்கிறது
உன் விஷயத்துல சரியாதான் இருக்கு பார்வதி. அப்படி கேளு நாக்க புடுங்குற மாதிரி. எனக்கு பசிக்குது, தோசை சுட்டு குடுன்னு நடு ராத்திரியில ஒரு ஆம்பளை உனக்கு போன் பண்ணா, ஒரு வயசு பொண்ணு நீ உடனே கிளம்பி வந்துருவியா? அடி சிக்ஸர் சிக்ஸர் சிக்ஸர். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு பார்வதி. உன் லிமிட்டை தாண்டி போன அது உனக்கு நல்லதில்ல. நீயும் ஜாக்கிரதை. போ. மேட்ச் சுபமா முடிஞ்சது. நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆண்டி. புரியாம பேசாத மித்ரா. நான் ஏன் பண்ணது உனக்கு இல்ல, அந்த சமையல் கறிக்கு. நீங்க தான் ஆண்டி புரியாம பேசிட்டு இருக்கீங்க. அகிலா வந்து பாக்கும்போது நான் தோசை சுட்டுட்டு இருக்கிற மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அகிலாவும் நான் தோசை சுடுறதா நம்பி என்ன பாராட்டவும் செஞ்சாங்க. ஆமாமா, மித்ராக்கா சொல்றது கரெக்ட் தான் அத்தை. உமா, அப்ப நீங்க பேசாம அமைதியா இருந்திருக்கணும். அத விட்டுட்டு சமையல்காரி இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு அவளை போட்டு குடுக்கறதா நினைச்சு அகிலா கிட்ட என்ன போட்டு குடுத்திருக்கீங்க. மித்ரா, இங்கதான் நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இப்ப நீ அகிலா கிட்ட நல்ல பேர் வாங்கி என்ன ஆக போகுது சொல்லு? அந்த சமையல்காரிய அகிலா கிட்ட மாட்டி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அத நான் விட்டு கொடுக்க முடியுமா? இத நான் உங்ககிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆண்டி. அகிலா கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. நான் ஆதி விஷயத்துல அகிலா கிட்ட எடுத்த நல்ல பேரை அநியாயமா கெடுத்துட்டு அத நியாயப்படுத்தி வேற பேசிட்டு இருக்கீங்க. மித்ரா, நீ திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு இல்லனா நீ இன்னொரு நாளைக்கு அகிலா கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கலாம். அதான் இப்ப ரொம்ப முக்கியமா? அந்த சமையல்காரிய அவகிட்ட மாட்டி விடுறதுக்கு இத விட்டா ஒரு நல்ல சந்தர்ப்பம் நமக்கு அமையுமா? யோசிச்சு பாத்தியா? நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா அது நமக்கு தான் நஷ்டம். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து சமாதானமா போங்க. அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு கிட்ட கட்டுப்பாட்டையும் ஒழுக்கத்தையும் எதிர்பார்க்க முடியாதுங்கிறது உன் விஷயத்துல சரியாதான் இருக்கு பார்வதி. ஆதி கேட்ட உடனே நீ போய் தோசை சுட்டு கொடுத்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. கரெக்ட் அத்தை. மித்ரா, இப்ப நான் உனக்காக அந்த சமையல்காரிய அகிலா கிட்ட மாட்டி விடாம இருந்திருந்தா அதுக்கப்புறம் ஆதி இதையே சாக்கா வச்சுக்கிட்டு பழையபடி எல்லாத்துக்கும் அந்த சமையல்காரிய இழுத்து உள்ள விட்டுருப்பான். அப்புறம் அகிலா சொன்ன மாதிரி நீ எப்படி ஆதியை கவனிச்சுக்க முடியும்? நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆண்டி. நான் தான் யோசிக்காம உங்க மேல கோவப்பட்டுட்டேன். ஐ எம் ரியலி சாரி ஆண்டி. பரவாயில்ல மித்ரா, நமக்குள்ள எதுக்கு சாரி இல்ல. அப்பாடா, சமாதானம் ஆயிட்டீங்களா? இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. சாப்பிட போலாமா? அப்படியே வச்சேன்னா தீனி முட்டை. வெளியே அனுப்புனவளை திரும்ப வீட்டுக்குள்ள விட்டுறக்கூடாதே.
என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன் மாமா. இதை என்ன நம்ப சொல்றியா? அகிலா, ஆதிய விட்டு பார்வதிய விலக்கி வைக்கத்தான் மித்ராவை ஆதிக்கு தேவையான எல்லாத்தையும் கவனிச்சுக்க சொன்னேன். ஆனா என்ன நடந்ததுன்னு பாத்தீங்களா? டென்ஷன் ஆகாத அகிலா. இப்போ என்ன நடந்து போச்சு? என்னங்க இப்படி கேக்குறீங்க? என் டென்ஷன் உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியுது. உன் டென்ஷனுக்கு காரணமே நீ குருஜி சொன்னதை அடாப்ட் பண்ணிக்கிட்டதுதான். அவர் சொன்னதை நீ பெருசா எடுத்துக்காத அகிலா. பார்வதியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுங்கிற மைண்ட் செட்ல இருந்து நீ முதல்ல வெளியே வா. எல்லாம் சரியாயிடும். என்னங்க, பார்வதி மேல எனக்கு தனிப்பட்ட முறையில எந்த வெறுப்பும் கிடையாதுங்க. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னும் சொல்ல போனா வேலைக்காரியா பார்வதி மேல எனக்கு அளவுக்கு அதிகமா பாசமும் அக்கறையும் இருக்கு. அதனாலதான் குருஜி பார்வதிய வீட்டை விட்டு வெளியில அனுப்ப சொன்ன உடனே வெளியில அனுப்பாம நேரம் பார்த்து அனுப்புறேன்னு சொன்னேன். அதுக்கான கரெக்டான சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்கேன். நீ சொல்றது எனக்கு புரியுது அகிலா. நான் என்ன சொல்ல வரேன்? எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு பார்வதியை விட இந்த ஆதிக்கடவுர் குடும்ப கௌரவம் தான் முக்கியம். ஓகே ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் பார்வதிக்காக நீங்க என்கிட்ட இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே, நான் இப்போ உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்ன கேளு. உங்களுக்கு ஆதி முக்கியமா இல்ல பார்வதி முக்கியமா? சொல்லுங்க. ரெண்டு பேர்ல உங்களுக்கு யார் முக்கியம்? ஆதியா இல்ல பார்வதியா? ஆதிதான் முக்கியம். எனக்கு ஆதியும் முக்கியம், இந்த பரம்பரை கௌரவமும் முக்கியம். உன் மனசுல சந்தோஷமோ துக்கமோ இருந்தா இப்படி இந்த செடிக்கிட்ட வந்து உட்காருவேன்னு எனக்கு தெரியாதா? அம்மா திட்டினதை நினைச்சு வருத்தப்படுறியா? அம்மா பத்தி உனக்கு தெரியாதா? இதோ கோவத்துல கொஞ்சம் கடுமையா பேசிட்டாங்க. அதையெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. அம்மா திட்டினதை நினைச்சு நான் வருத்தப்படல மாமா. என்னமோ தெரியல, என் மனசுல ஏதோ தப்பா படுது. தப்பா படுது? என்ன தப்பா படுது? அம்மா திட்டுறது ஒன்னும் எனக்கு புதுசு இல்ல மாமா. நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல அவங்க எதிரில கூட என்ன வர வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு அது புதுசு இல்ல. வேற என்ன பிரச்சனை? இது சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட மாமா சொல்ல முடியும்? இது கண் கலங்குற. என்ன சொல்லணும் சொல்லு. அம்மா இத்தனை நாளா என் மேல கோவப்பட்டு திட்டினதுக்கும் இப்ப கோவப்பட்டு திட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு மாமா. என்ன சொல்ற? அப்பெல்லாம் அம்மா மனசுல எதையும் வச்சுக்காம செஞ்ச தப்ப மட்டுமே சுட்டி காட்டி அதை திருத்திக்கோன்னு சொல்லிதான் திட்டுவாங்க. திட்டினாலும் அதுல என் மேல ஒரு அக்கறை இருக்கும். ஆனா இப்பெல்லாம் அம்மா திட்டுறதுல என் மேல அவங்களுக்கு வெறுப்பு தான் அதிகமா இருக்கு. இப்போ நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? கிராமத்துல பொண்ணு தனியா இருக்காளேன்னு தான் சுந்தரம் பார்வதியை இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்காரு. இப்போ பார்வதியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா சுந்தரம் என்ன பண்ணுவாரு? என்ன ஏதோ ரகசியம் மாதிரி தெரியுது. பார்வதியோட சுந்தரமும் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படாதா? இருபத்தஞ்சு வருஷமா நம்ம கிட்ட நம்பிக்கையா விசுவாசமா இருக்கிற சுந்தரத்தை வீட்டை விட்டு அனுப்ப உனக்கு சம்மதம் தான் ஆக்கல? என்னடா இது? இந்த குடும்பத்தோட நம்பிக்கை நாயகன் விசுவாசத்தை வீட்டை விட்டு அனுப்ப போறாங்களா?
இது என்ன கனவா இல்ல நினைவு? அம்மா, நினைவுதான் நினைவுதான் நினைவேதான். என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, கேப்போம். யாரையும் வீட்டை விட்டு அனுப்ப எனக்கு விருப்பம் இல்லதான். ஆனா அனுப்ப வேண்டிய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உருவாகும் போது என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்போ சுந்தரம் வீட்டை விட்டு போறதுல உனக்கு முழு சம்மதமா? ஒரு தகப்பனா சுந்தரம் அவரோட கடமையை செஞ்சுதான் ஆகணும். அதை என்னால எப்படி தடுக்க முடியும்? அப்படி என்ன நடந்தது? ஒரு குடும்ப தலைவியா நான் என் கடமையை செஞ்சுதானே ஆகணும். அதனால சுந்தரம் தாராளமா வீட்டை விட்டு போலாம். நான் முழு மனசோட தான் சொல்றேன். சுந்தரம் தாராளமா இந்த வீட்டை விட்டு போலாம். அத பத்தி எனக்கு கவலை இல்லை. அகிலா முடிவெடுத்துட்டா. ஆனா இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அத சொல்ல மாட்டாங்களே. அத பத்தியே கொஞ்சம் பேசுங்க. சாப்பாடு ஏதாவது கொடுக்குறாங்களா? ஆண்டி, அதுக்காக பார்வதியை நான் ஒன்னும் தூக்கி வீசிட மாட்டேன். பார்வதிய அவ்வளவு சீக்கிரம் என்னால விட்டு கொடுக்க முடியாது. நீங்க 2 பேரும் என்னத்த ஒட்டு கேட்க வந்தீங்க? பெரிய ரூம் கிட்ட நின்னு ஏதோ ஒட்டி கட்டிட்டு இருந்தீங்கன்னு தான் நாங்களும் வந்தோம். ஆமா ஆண்டி, ஆனா உள்ள என்ன பேசிக்கிட்டாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே கேக்கல. ஆமா அத்தை, எனக்கும் சரியா கேக்கல. உள்ள என்ன பேசினாங்க ஆண்டி? என்னாலயும் அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு சரியா சொல்ல முடியல நினைக்கிறாங்க. ஆனா அந்த சமையல்காரி விஷயமா தான் ஏதோ பேசிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சமையல்காரியா? என் யோகம் மட்டும் கரெக்டா இருந்ததுன்னா அகிலா அந்த சமையல்காரிய வீட்டை விட்டு வெளியே துரத்த முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அகிலாண்டீஸ்வரி ஆண்டி இப்ப எதுக்காக இந்த பார்வதிய வீட்டை விட்டு அனுப்ப முடிவு பண்ணணும்? அகிலா அந்த சமையல்காரிய வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடிவு பண்ணிட்டாளா இல்லையான்னு சரியா தெரியாது. ஆனா சுந்தரம் இந்த வீட்டை விட்டு போறதா இருந்தா போகட்டும், அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு அகிலா சொன்னதை நான் கேட்டேன். அகிலாவோட 25 வருஷம் நம்பிக்கை விசுவாசம்தான் சுந்தரம். அப்படிப்பட்ட சுந்தரம் வீட்டை விட்டு போறதா இருந்தா போகட்டும், கவலை இல்லைன்னு அகிலா சொல்றான்னா அப்ப சுந்தரம் ஏதாவது தப்பு பண்ணிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு சுந்தரம் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாரே. அப்ப கண்டிப்பா சமையல்காரி தான் இந்த விஷயத்துல சம்மந்தப்பட்டிருக்கணும். அப்படிலாம் எதுவும் இருக்காது. நீ எதுவும் கற்பனை பண்ணிக்காத. நான் கற்பனைலாம் பண்ணல மாமா. அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் அம்மா என்னை பத்தி என்ன தெரியும்னு கேட்டு என்னை திட்டும் போதுதான் அவங்களுக்கு என் மேல இருக்கிற வெறுப்பு தெரிஞ்சது. இன்னைக்கு என்ன திட்டும் போதும் அதே வெறுப்பு தான் தெரிஞ்சது. அது மட்டும் இல்ல, திடீர்னு உங்களுக்கு தேவையானது எல்லாமே மித்ராவை கவனிச்சுக்க சொன்னதும் கூட என் மனசுல தப்பா தான் படுது மாமா. அம்மாவோட இந்த மாதிரி நடவடிக்கையெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாவும் இருக்கு மாமா. நான் உனக்கு எப்பவுமே சொல்றதுதான், எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவா பாரு, எல்லாம் நல்லதே நடக்கும். நம்ம விஷயத்துல அம்மா நல்ல முடிவை எடுப்பாங்கன்னு அப்பா நம்பிக்கை கொடுத்திருக்காரு. நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ போய் நிம்மதியா தூங்கு. மனசுல அமைதி இருந்தா தானே மாமா படுத்தா தூக்கம் வரும். அமைதி வெளியே எங்கேயும் இல்ல, நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. என் தோல்ல சாஞ்சிக்கோ, தூக்கம் தன்னால வரும்.